காலை தியானம் February 3, 2024. தலைப்பானது விசுவாசமுள்ள ஜெபம். நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளெல்லாம் பெறுவீர்கள். மத்தேயு 21:22. ஹட்சன் மிஷனரி ஊழியத்தை ஆரம்பித்ததற்காக சீனாவிற்கு பயணம் செய்து கொண்டிருந்த போது அவர் பயணம் செய்து கொண்டிருந்த கப்பல் மிக பெரிய ஆபத்துக்குள்ளாயிற்று. காற்று வீசும் முற்றிலும் நின்று கடல் நீரோட்டம் கற்பாறைகள் நிறைந்த பகுதிக்கு கப்பலை வேறு திசையில் கொண்டு சென்றது. நரமாமிசம் உண்ணும் மக்கள் வாழும் தீவுகள் மிக அருகில் இருந்தது. கடலோரத்தில் அவர்கள் தீ மூட்டி கொண்டிருப்பதை இவர்களால் காண முடிந்தது. கப்பல் மலுமிக்கல் தலைவன் என்னென்ன செய்ய முடியுமோ அனைத்தையும் செய்து முடித்தான். பயனில்லை. ஹட்சன் ஒரே ஒரு வார்த்தை கூறின போது, இன்னும் உன் காரியம் செய்யவில்லை. என்ன ஹட்சன் கூறினார்? இந்த கப்பலில் 4 கிறிஸ்தவர்கள் இருக்கிறோம். நால்வரும் அவரவர் அறைக்கு சென்று ஒரு மனதாக இதற்காக ஜெபிக்கலாம் என்றார் ஹட்சன். சிறிது நேரம் ஜெபித்த பின் கப்பல் தலைவனிடம் திரும்பி வந்து, இப்பொழுது புறப்படலாம் என்றார். அதிசயமாயிருக்கும் வகையில் காற்று சாதமாக வீச ஆரம்பித்தது. பயணம் பாதுகாப்பாக முடிந்தது. ஒவ்வொரு வித்தியாசமான தேவையையும் தம்மிடம் கொண்டு வரவும், ஒவ்வொரு அவசர நிலையிலும் தேவைக்கு உதவி செய்து கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தை கனம் பண்ண போவதை எதிர்பார்க்கும்படி சீனாட் கடற்கரை சேரும் முன்னதாகவே தேவன் என்னை உற்சாகப்படுத்தினார் என்று ஹட்சன் தன் அனுபவத்தை கூறினார். நமது அன்பான பரமபிதா அவருடைய ஆசீர்வாதங்களை நம்மீது நிறைவாக பொழிய காத்திருக்கிறார். எல்லையற்ற அன்பில் ஊற்றிலிருந்து மிக பெரிய அளவில் தாகம் தீர்த்து கொள்வது நமது ஸ்லாக்கியம். நாம் மிக குறைவாக ஜெபிப்பது எத்தனை ஆச்சரியம். தேவன் நம் பிள்ளைகளை மிக மிக எளிமையானவர்கள் ஜெபத்தை கேட்க ஆயத்தமாகவும் சித்தமாகவும் இருக்கிறார். தேவன் நம் ஜெபத்திற்கு பதில் அளிப்பார் என்கிற நிச்சயம் எல்லையற்றதாய் இருக்கிறது. நம் கேட்ட காரியம் நமக்கு கிடைக்காத போதும், நம் கேட்ட சமயத்தில் கிடைக்காத போதும் கூட கர்த்தர் ஜெபத்தை கேட்கிறார். ஜெபத்திற்கு பதில் அளிப்பார் என்று நாம் நம்ப வேண்டும். நம் ஜெபம் நம் அன்பில் பிதாவின் இருதயத்தை தொடுகிறதா என்றும், நமது எந்த தேவையும் அவர் நிறைவு செய்வார் என்றும் நாம் அறிந்திருப்பதனால் நாம் அவரை நோக்கி கூப்பிடும்போது நம் விண்ணப்பத்தை கேட்டு பதில் அளிப்பார் என்பதில் நாம் உறுதியாக நம்பிக்கையோடு இருக்க வேண்டும். ஆண்டவரே, எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண வேண்டும் என்று தேவனத்தில் மன்றாடி கேட்போம், ஜெபிப்போம். என் அன்பான் நேசிக்கிற நல்ல தகப்பனே ராஜா, இந்த நேரத்தை நாங்கள் வாசித்த வண்ண போல கர்த்தாவே, விசுவாசமுள்ள ஜெபம், விசுவாசத்திற்கோடு கர்த்தா நாங்கள் ஜெபிக்கிற பிள்ளைகளாக காணப்பட வேண்டும் அப்பா. அப்படிப்பட்ட விசுவாசத்தை எங்களுக்கு தாரும். எங்களுடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும் ராஜா. நாங்கள் கேட்கிறது விசுவாசத்தோடு அப்பா, நம்பிக்கையோடு கேட்கும் போது அப்பா நிச்சயமா நீங்க தருவீரப்பா. அப்படிப்பட்ட ஸ்லாக்கத்தை எங்களுக்கு ஒவ்வொருக்கும் தந்து எங்களை வழி நடத்த வேண்டும் என்று மன்றாடி ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன்.